உண்மையாவே வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் என்னதான் பிரச்சனை? அது அவங்க இவர் விஜய் சார் அப்பா வந்து படம் பண்ணி விஜய் சாரை வச்சு லாஸ் ஆகிப்போச்சு. நாளைய திருப்பு கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா லாஸு. இப்போ அந்த வீடு ஒன்று சென்னையில் இருக்கிற அந்த வீடை விற்கணும். ஆக்ஷன் ஹீரோ அவர். செந்தூரபாண்டி படத்தில் இவர் சேரில் சும்மா உட்காந்துட்டு இருப்பார், விஜய் சார் ஃபைட் பண்ணுவார். எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து கேப்டன் சொன்னார், சூப்பராஜ் எங்கே போகிற அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த கம்பெனி ஒன்று ஆஃபீஸ் பார்க்க போகிறேன். ஏய் வடிவேலு நடிக்க சொல்லுப்பா அப்படின்னாராம். இனிமேல் வரக்கூடிய நடிகர்கள் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்றவங்க நிச்சயமாக சைன் பண்ணவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினி சாரே வந்து ஜகா வாங்கிட்டார. வடிவேல் சார் வந்து என்னெல்லாம் திட்டினாரு, என்னெல்லாம் பேசினார். தண்ணியில் ஓடுற கப்பலில் ஓட்டுறவன் பேர் தான் கேப்டனு, எந்நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் வந்து கேப்டனெல்லாம் பேசுனேன். நீ வந்து உத்தமனா? கமல் சார் வந்து வந்தார், நான் டிவியெல்லாம் போட்டு பேட்டரி லைட்டை போட்டு உடைச்சார். வாரிசு அரசியலே இருக்கக்கூடாது, நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்னு இப்படி கையை கட்டினார். என்னாச்சு? இன்னைக்கு போய் அங்கே போய் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அதுவும் முன் வாசல் வழியாமல் பின் வாசல் வழியாக ஒரு எம்பி சீட்டுக்காக போய் நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து விஜய் சார் இப்படி இருக்காருன்னா அது காரணம் வந்து கேப்டன் தான். எங்களுக்கு அதுதான் ஒரு சின்ன வருத்தம். அப்போ வந்து விஜய் சார் வந்து கேப்டனை வந்து பார்த்துருக்கலாமே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய மீடியாக்கள் வேணும்னே அவரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு. அவர் ஒரு மாதிரி கலாய்ச்சதாக இருக்கட்டும், மீம்லாம் போட்டதாக இருக்கட்டும், அந்த டைமில் நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணும்போது அதை பற்றிலாம் பேச நான் கேட்டிருக்கேன். நான் வந்து ஏன்னா நமக்கு கோவம் வரும்ல, நம்ம தலைவரை ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன், கேப்டன் இந்த மாதிரி உங்களை மீம்ஸ் போடுறாங்க கேப்டன், உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் தெரியும் ஒன்றும் கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. அவர் சிரிச்சார். சிரிச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவன் நம்மளை வச்சு நம்மளை பற்றி எழுதி சம்பாத்தியம் பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான். ஒரு தடவை போடுவான், 2 தடவை போடுவான். அதை நம்மளாம் மைண்ட் பண்ணவே கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பக்குவம், அந்த புரிதல் வந்து நிச்சயமாக வேற யாருக்குமே இருக்காது. இப்போ நம்மெல்லாம் போயிட்டு கோவம் வந்துடும், என்னைய பற்றி ஏன்டா இப்படி போடுற அப்படிலாம் நம்ம பேசுவோம், கோர்ட்டில் கேஸை போடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அவர் ஏங்க எப்பேற்பட்ட ஒரு வடிவேல் சார் வந்து என்னெல்லாம் திட்டினார், என்னெல்லாம் பேசினார். அந்த திருவாரூர் மீட்டிங்கில் போய் இருந்துட்டு கட்சியில் கூட சேரலை. நீங்கள் வந்து ஒரு அரசியலில் இருக்கிற, இப்போ நான் ஒரு அரசியலில் இருக்கிறேன், கட்சியில் இருக்கிறேன்னா நான் போய் அரசியல் பேசலாம். நீ ஒரு நடிகர், நீ போய் அங்கே போய் நின்றுட்டு தண்ணியில் ஓடுற கப்பலில் ஓட்டுறவன் பேர் தான் கேப்டனு, எந்நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் வந்து கேப்டனெல்லாம் பேசுனேன். நீ வந்து உத்தமனா? நீ போய் அடுத்தவரை போய் பேசுகிற? புரியுதா? அப்போ அவர் என்னெல்லாம் பேசினாரு, அவரை பற்றி எங்கேயுமே ஒரு வார்த்தை தப்பாக பேசலையே அவர். ஆமாம், பிரேமலதா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது கூட வடிவேலெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்கய்யா, நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல கலைஞன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கூட நல்ல மாதிரி தான் பேசியிருக்காருன்னு சொல்லி. நிச்சயமா. ஏன்னா இதை வந்து நம்ம அண்ணன் சுப்ராஜன் நடிகர் ஒருத்தர் இருக்கார், சாரப்பாம்பன்னு சொல்லுவாங்க, தெரியும். அவர் ஒரு நாள் இது என்கிட்ட சொன்னது. நான் வந்து பைக்கில் சாலிகிராமத்தில் போய்கிட்டு இருந்தேன், பைக்கில் நேராக ஒரு கார் வந்து என்னைய வந்து இடிச்சிட்டு வந்து நிற்கிற மாதிரி நின்றுது. கிளாஸை இறக்கிட்டோன்னா, என்ன சுப்புராஜ் எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னாரான் கேப்டனு. அண்ணா அண்ணா நீங்களா? நல்ல வேணாண்ணா, இல்லை நான் திட்டணும்னு நினச்சேன், நீங்களா அப்படின்னா. அப்போ வந்து கேப்டன் சொன்னாரான், சுப்புராஜ் எங்கே போகிற அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த கம்பெனி ஒன்று ஆஃபீஸ் பார்க்க போகிறேன். ஏய் வடிவேலு நடிக்க சொல்லுப்பா அப்படின்னாரான். அப்போ ஆமாம், அவர் கொஞ்சம் கூட கோவமே இல்லையா அவர் வந்து சார் உண்மையிலே வந்து எங்களெல்லாம் வந்து அந்த 2011 அந்த எலெக்ஷன் அப்போ நாங்கள் ஒரு 167 பேச்சாளர்கள் இன்க்ளூடிங் மீ, நானும் உண்டு அதில். அப்போ எங்களுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்து கேப்டன் சொல்கிறாரு, எப்பா தனிப்பட்ட யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க, நமக்கு வந்து அரசியல் கட்சிகள் தான் எதிரி. நம்ம இப்போ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருக்கோம், நமக்கு எதிரி திமுக தான். திமுகவில் கூட தனிப்பட்ட நபர்களை விமர்சனம் பண்ணாதாங்க, அரசியல் பேசுங்க, ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க. முக்கியமாக வடிவேலை பற்றி யாரும் பேசாதீங்க, முக்கியமாக. அதையும் சொன்னார் அவர், அதையும் சொன்னார்.
ஆனால் நான் பேசினேன், மற்றவங்கெல்லாம் பேசலை. நான் சினிமாவில் இருக்கிறதுனால நான் போய் எல்லா இடங்கள்லையும் போய் வந்து வடிவேலை கிளின்னு கிழிச்சேன் நான். ஏன்னா கேப்டன் நான் கூட இருந்து பார்க்குறோம், நிறைய பேரை வந்து கலெக்டர் ஆக்கியிருக்காரு, நிறைய பேரை இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறாரு, நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, 420 பேருக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது டைரக்டரு, கேமரா சைடு, ஃபைட்டு, எடிட்டர் சைடு, நடிகர்கள். இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து ஆனந்தராஜ் சாரோ இல்லை மன்சூர் அண்ணனோ இல்லைன்னா சரத் சாரோ இவங்கெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக கேப்டன்லாம் வந்திருக்கவே முடியாது. இதேமாதிரி நிறைய நடிகர்கள். இப்போ நான்லாம் ஒரு சின்ன நடிகர் தான், அப்புறம் என்னையும் உருவாக்குனது அவர் தான். இந்த டைரக்டர் 53 டைரக்டர் உருவாக்கியிருக்கிறார். எந்த ஹீரோவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது தமிழ் சினிமாவில். திரு எம்ஜிஆர் சார் ஆகட்டும், திரு சிவாஜி சார் ஆகட்டும், திரு ரஜினி சார் ஆகட்டும், திரு கமல் சார் ஆகட்டும், எந்த ஒரு நடிகரும் 53 இயக்குநர்களை உருவாக்குனது கிடையாது. பட் கேப்டன் வந்து 53 இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட்டு போட்டோம், ஆஃபீஸில் உட்காந்து லிஸ்ட்டு போட்டோம், சினிமாவில் வந்து கேப்டன் யார் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு. அவர் வந்து சொல்ல மாட்டார், பட் நாங்கள்லாம் கூட இருக்கிறவங்களாம் உட்காந்து எழுதி இது பண்ண 420 பேரை வந்து அவர் சினிமாவில் உருவாக்கி. அவர் அது கூட சொல்ல மாட்டார், சொல்லலை. ஆனால் வந்து நிறைய இடங்கள்ல உண்மையாகவே வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் என்னதான் பிரச்சனை? ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல அது அவங்க அவங்க மாமா வந்து இறந்து போயிட்டாரு, அக்கா ஹஸ்பண்டு, கேப்டனுடைய அக்கா ஹஸ்பண்டு. அப்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இவர் வடிவேல் சாரோட ஆஃபீஸு. அன்னைக்கு அவருக்கு பர்த்டே. நைட்டு 9 மணிக்கு அவர் வீட்டு முன்னாடி காரெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டெத்து, ஒரு கல்யாண வீடு ஒரு தெருவில் இருந்ததுன்னா அந்த பக்கம் எல்லாமே வண்டியை விடுவாங்க. அப்போ கூட இவர்கிட்ட வந்து மரியாதையை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கேப்டன் மாமா இறந்து போயிட்டாரு, அதனால எல்லாம் வண்டியை விட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி அவர் வரும்போது கேட்டிருக்காரு. அவர் வரும்போதே அவர் அப்படிதான் ஒரு மாதிரி தான் வந்திருக்காருன்னு வைங்களேன். அன்னைக்கு அவருக்கு பர்த்டே வேற. அவர் வந்து கேப்டனை பற்றி மேடையில் பேசுகிறாரு, பட் அவர் அன்னைக்கு வரும்போதே தள்ளாடிட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்போது இவங்க வந்தவங்க யாருக்காருங்க நிப்பாட்டியிருக்காங்கன்னு அப்போ நம்ம ஆளுங்கள்லாம் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேப்டன் அவங்க அக்கா ஹஸ்பண்டை இறந்துட்டாங்க, வண்டி விடுறாங்க. கேப்டனா? எந்த கப்பலுக்கு கேப்டன்? எந்த நாட்டுக்கு அவர் கேப்டன்? ஆமாம், நானும் மதுரையிலிருந்து தான் வந்திருக்கேன், அவரும் மதுரையில் தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணலாம் இதெல்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப ஏதோ பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம ஆளுங்க கல்லெல்லாம் தூக்கி அடித்து ஆஃபீஸெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் ப்ரெஷர்னால, ஆளுங்கட்சி ப்ரெஷர்னால கேஸெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் அந்த விரிசல் வந்து அதிகமாச்சு. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை. வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வச்சுட்டு தான் அவ்வளோ போயிட்டு இருக்கா? ஆமாம். ஸோ கடைசி வரைக்கும் அட்லீஸ்ட் வந்திருக்கலாம்னு யோசிச்சிங்களா உங்கள் சைட்லேருந்தும்? ஏன் வராமலே போயிட்டாரு சார்? அது அவங்க இஷ்டம் சார். அது வர்றது, பார்க்குறது, சொல்கிறது. இப்போ விஜய் சார் கூட எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, செந்தூர பாண்டின்னு ஒரு படம், கேப்டன் பிரபாகரன் வந்து 100வது படம், செந்தூர பாண்டி ஐ திங்க் 101 102வது படம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் டாப் மோஸ்ட் ஹீரோ. ஏன்னா எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் ஓடலை. எம்ஜிஆர் சார் ஆகட்டும், சிவாஜி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே, ரஜினி சார், எல்லாருக்குமே வந்து 100வது படம் ஓடலை. பட் இவர் 100வது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த கேப்டன் பிரபாகரன். அதில் தான் கேப்டனே பேரே. ஆமாம், அதுல இருந்து அதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் வந்துச்சு. செந்தூர பூவேன்னு ஒரு படத்தில் அவர் கேப்டன் கேரக்டரை நடித்தார். அதில் தான் வந்து அவரை வந்து சினிமாக்காரங்கள்லாம் கேப்டன் அழைச்சது செந்தூர பூவியில். பப்ளிக்கு வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவர் விஜய் சார் அப்பா வந்து படம் பண்ணி விஜய் சாரை வச்சு லாஸ் ஆகிப்போச்சு, நாளைய திருப்பு. அப்போ இது வந்து விஜய் சாரே என்கிட்ட சொன்னது. கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா லாஸு. இப்போ அந்த வீடு ஒன்று சென்னையில் இருக்கிற அந்த வீடை விற்கணும், அப்படி இல்லைன்னா ஃபர்தராக ஏதாவது படம் பண்ணி நம்ம வந்து அதை மீட் அவுட் பண்ணணும். பட் எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுக்கல டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில நடிகர்கள் சொன்னார் அவர். அப்போது வந்து இவர் எஸ்ஏசி சார் வந்து டேட்டு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சோபா மேடத்திட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோபா மேடம் வந்து சொல்கிறாங்களாம், நீங்கள் எல்லாத்தையுமே கேட்குறீங்களே, விஜய் தம்பிகிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, விஜய் தம்பிகிட்ட நீங்கள் அவர் கேட்டு பாருங்கள் அப்படின்னா. அப்போ செல்ஃபோன் கிடையாது, ஃபோனில் தான் பேசியிருக்கிறார். சார் டாக்டர் சார் சொல்லுங்கள் என்ன ஒரு கேட்டது. இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து நமக்கு வந்த தகவல். அப்போது இல்லை, நான் வந்து உங்களை வந்து பார்க்க வரணும் அப்படின்னா. சார் டாக்டர் சார் நீங்கள் பார்க்க வரக்கூடாது சார், நான் தான் சார் வரணும். இவர் ஷூட்டிங்கில் எங்கேயோ இருந்தாலும் வித் காஸ்டியூம் மேக்கப்போட அடுத்த 10 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டாரான். மேக்கப் கூட கிடைக்கும். இவர் சாப்பிட்டு கூட முடிக்கல, அப்படியே இங்கே வந்துட்டாரான். சார் டாக்டர் சார் என்ன சார், நீங்கள் வந்து என்னெல்லாம் பார்க்கக்கூடாது சார், நான் தான் சார் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன விஷயங்கிற மாதிரி, இந்த மாதிரி பையனை வச்சு படம் பண்ணுறேன், நீ டேட்டு கொடுக்கணும்.
டைரக்டர் சார் நீங்கள் எப்போ டேட்டு சொல்லுங்களா நான் நடிச்சு கொடுக்குறேன். எதுவுமே கதையும் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. எப்போ டேட்டு சொல்லுங்கள் நான் நடிச்சு கொடுக்கணும். சம்பளத்தை பற்றியும் பேசலை, சம்பளமும் அவர் வாங்கலை அந்த படத்துக்கு. ஆமாம். அதுக்கப்புறமா வந்து படம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் சம்பளம் வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது ஏதோ ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணினாங்கன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல. என்ன சொல்ல வரோம்னா, ஆக்ஷன் ஹீரோ அவர். செந்தூரபாண்டி படத்தில் இவர் சேரில் சும்மா உட்காந்துட்டு இருப்பார், விஜய் சார் ஃபைட் பண்ணுவார். எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஹீரோவும். ஏன்னா நானே இருக்கிறேன், நான் ஒரு சின்ன நடிகர்னு வைங்களேன், நானே அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் அவர் பண்ணார். இன்னைக்கு வந்து நம்ம அதில் இன்ஃபேக்ட் வந்து எஸ்ஏசி சார் வந்து கேப்டனுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்குனது எஸ்ஏசி சார் தான். சட்டம் ஒரு இருட்டாரு, சட்டம் ஒரு விளையாட்டு, சாட்சி, அப்படி இப்படின்னு ஒரு 19 படம் நடிச்சிருக்கிறாரு எஸ்ஏசி டைரக்ஷனில். அது அந்த டைம் வந்து அவர் இவருக்கு லிஃப்ட் பண்ணி விட்டார். இன்னைக்கு வந்து விஜய் சார் இப்படி இருக்காருன்னா அது காரணம் வந்து கேப்டன் தான். எங்களுக்கு அதுதான் ஒரு சின்ன வருத்தம். அப்போ வந்து விஜய் சார் வந்து கேப்டனை வந்து பார்த்துருக்கலாமே அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாருக்கும் நமக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் டெத் டைமில் நிறைய ஆர்டிஸ்ட் வரல, ஆனால் ஒரு ஃபாரினில் ஷூட்டிங்கில் இருந்துமே கூட அறக்க பறக்க ஓடி வந்தார்ல நைட்டு உடனே பார்க்குறது. ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது வந்ததுனால நாங்கள்லாம் கொஞ்சம் சரி பரவாயில்ல வந்தாருன்னு. ஒரு நிறைய பேர் வரவே இல்லையா. நான் அதே வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் அவர். இப்போ வந்து சிவாஜி சார் வந்து நடிகர் சங்க தலைவர், அது இல்லாமல் பெரிய லெஜெண்ட் அவர். அப்போ கேப்டன் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அந்த டெத்து நடக்குது. அப்போ பிரபு சார் ஊரில் இல்லை. அப்போ இதை பிரபு சாரே என்கிட்ட சொன்னார். இது எப்போ சொன்னார்னா, கேப்டனுடைய டெத்து முடித்து அடுத்த நாள் எனக்கு பிரபு சார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது பேசினார் என்கிட்ட, பிரபு சார் பேசினார். நான் வந்து ஃபாரினில் இருந்தேன் அப்பா சாவுக்கு. அப்போது விஜய் தான் வந்து எல்லாமே இருந்து செஞ்சது, நான் லேட்டராக தான் வந்தேன். அப்பாவோட கடைசி காரியம்லாம் முடிஞ்சு வீட்டில் வந்து 1.5 மணி நேரம் எங்கள் கூட உட்காந்து என் கையை பிடிச்சி எங்கள் அம்மா கையில் ஒப்படைச்சி, உங்கள் பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நாங்கள் அப்பாவுக்கு எல்லா நடிகருமே வந்து சிவாஜி சார் அப்பான்னு தான் சொல்லுவாங்க. வந்து அப்பாவுக்கு நாங்கள் வந்து கடைசி யாத்திரை வழி அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா விஜய் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, கூடவே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பிரபு சாரே என்கிட்ட சொன்னது. அப்போது அன்னைக்கு சிவாஜி சார் ஒரு லெஜெண்டு, ப்ளஸ் இன்னொன்று நடிகர் சங்க தலைவராக இருந்தவர். அப்போ இப்போ இருக்கிற நடிகர் சங்க தலைவர் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சார். அப்போது இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலக தமிழர்கள் அத்தனை பேர் மத்தியிலையும் வந்து தெரிய வச்சது கேப்டன். அவ்வளோ கடன் இருந்தது. முன்னாடி எம்ஜிஆர் சார் இருந்தார், சிவாஜி சார் இருந்தார், எஸ்எஸ்ஆர் இருந்தார், மேஜர் சுந்தரராஜன் சார்லாம் இருந்தாங்க. அவங்க தான் இதை உருவாக்குனது. எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் தான் உருவாக்குனது. அந்த இடம் இன்னைக்கு 16 கிரவுண்டு அந்த இடம் அப்படின்னா அது என்எஸ் கிருஷ்ணன் சார் வாங்கி கொடுத்தது. அப்போது அதில் கடன் இருந்தது. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி சார் காலத்துக்கு பிறகு அது கடனில் வந்துச்சு. அப்போ அந்த கடனை யாருமே அடைக்கலை. பட் இவர் அடைச்சார், சங்கத்தை மீட்டு கொடுத்தாரு. அப்போ இவர் ஒரு நடிகர் சங்க தலைவர், முன்னாள் நடிகர் சங்க தலைவர். அவர் இறந்துருக்காருன்னா நடிகர் சங்கம் சரியான மரியாதை செலுத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அதைத்தான் நான் சொன்னேன். 7 பேர் வந்தாங்க. அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன் வந்தார், கருணாசன் அண்ணன் வந்தார், கோவை சர்லா மேடம் வந்தாங்க, அர்ஜுன் சார் வந்தார். நடிகர் சங்கத்திலேருந்து 7 பேர் வர்றாங்கங்க. ஏங்க 2800 சொச்ச பேர் 3000 பேர் மெம்பராக இருக்கிறீங்க. ஒரு மரியாதையை வந்து சரியாக செலுத்தணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து நடிகர் சங்க தலைவர் ஊரில் இல்லைங்கிறீங்க. நாசர் சார் வந்தார். நாசர் சார் வந்து தனியாக வந்துட்டு போனார். ஒரு தலைவருங்க, அவர் தனியாக வந்துட்டு போனார். பட் விஷால் சார் செயலாளர்கள் பொருளாளர்கள்லாம் அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தாங்க. சரி, நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க, அப்புறம் லேட்டராக வந்தீங்க, ரைட், ஓகே. 19 நாள் கழித்து அஞ்சலி செலுத்துகிறாங்க இங்கே வந்து தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கத்தில். நான் ஒரு பேட்டி கூட கொடுத்தேன், ஒரு சரியான முறையில் வந்து மரியாதை செய்யலை அப்படின்னு. அது இன்னும் என் மேலே வருத்தம் இருக்கலாம். ஏன்னா எனக்கு கார்த்தி சார் கூட இப்போ கூட நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன். நான் வணக்கம் போட்டது கூட அவர் வணக்கம் போடல. அப்போ நான் அவர் கூட ஒரு படம் ஜப்பான் நடித்தேன் லேட்டஸ்ட்டாக. அவர் லாஸ்ட்டு படம் ஜப்பானில் வந்து ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் நைட்டு 3 நாள் நைட்டு ஷூட் போகும்போது நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் தலைவர் கேப்டன் பேரை வைங்க அப்படின்னு. அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையிலலாம் முடிவு எடுக்க முடியாதுங்க. எல்லோரும் பாடி மெம்பர்ஸ்லாம் பேசி தான் முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் நிறையா பேர் டொனேஷன் கொடுப்பாங்க, அவங்க பேரெல்லாம் வைக்கணும்ல அப்படிலாம் சொன்னாங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு கேப்டன் இல்லைன்னா அந்த இடம் நம்ம கையில் கிடைக்காது. எவனோ ஆக்ஷனில் வந்து பேங்கில் ஏலத்துக்கு விட்டுருப்பானுங்க, இங்கே வேறு இடம் வந்திருக்கும். இன்னைக்கு அந்த இடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான். அப்போ நீங்கள் அதில் வந்து கேப்டன் பேரை வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பேரை வைக்க போகிறாங்கங்கிறாங்க இப்போது. அந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் வந்து அது ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு அது வழியில் வந்தது கலைஞர் பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்களாம். கலைஞருக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதெல்லாம் வந்து தப்பு. இப்போ நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம். நான் முதல்ல அதை வந்து ஆரம்பித்து வச்சது நான் தான். நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ராதாரவி என்ன ஃபோன் பண்ணார், நெப்போலியன் சார் ஃபோன் பண்ணார், எப்பா அவர் பேர் தான்ப்பா வைக்கணும் அப்படின்னு. இப்போ எப்படியோ நம்ம இதை ஃபைட் பண்ணோம்னா அங்கே வர்ற ஏதாவது ஒரு பில்டிங்க்கு அவர் பேர் வச்சிருவாங்க. மெயின் பில்டிங்கு வைக்கட்டா கூட வச்சு ஆகணும், இல்லைன்னா இவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் மீடியாவில் அத்தனை வருஷங்கள் இருக்கீங்க, இப்போ சினிமாவில் எத்தனை வருஷங்களாக இருக்கீங்க. நீங்கள் சினிமாவில் பார்த்த வரைக்கும் பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன இங்கே? இல்லை அதாவது அரசியலில் கேட்குறீங்களா? இல்லை, சினிமாவில் கேமராவில் நமக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, பட் கேமரா பின்னாடி இங்கே நிறைய அரசியல் போயிட்டு இருக்கு இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் அது இது நிறைய போகுது. நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் என்னென்ன? இல்லை, நாங்கள் வந்து சின்ன நடிகர் தானே. நம்ம ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தான் வேலைக்கு போவோம். நம்ம கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் சினிமாவில் என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் பெருசாக வந்து திறமை வேணும் அப்படிங்கிறதுலாம் 3வது தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் தான், 2வது லக்கு, 3வது தான் திறமை. ஏன்னா திறமையே இல்லாமல் கூட நடிகர்கள் வந்து டைரக்டர் வந்து உருவாக்கிடுவாங்க நடிகர்களை. நம்ம வந்து களிமண் தான், அதை வந்து அதை எப்படி உருவமாக படுத்துறதுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் சினிமாவில் நான் 37 வருஷம் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இதுதான், ஃபஸ்ட்டு கான்டாக்டு, 2வது லக்கு, 3வது தான் திறமை. அதே மாதிரி நம்ம இன்னொரு அனுபவம் இருக்குது. நம்ம எந்த ஒரு தொழிலை நம்ம விடாமல் பிடிச்சிட்ருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுமே. அதனால் வந்து அதில் பின்னாடி வந்து அரசியல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள சினிமாவில் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இப்போல்லாம் சினிமா யூத்து கையில் போயிடுச்சு. அதனால இப்போ உள்ள சினிமாவில் அதெல்லாம் அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ எம்ஜிஆரில் ஆரம்பித்து பல பேர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. பட் சிவாஜி சார், டி ராஜேந்தர் சார்னு பெருசாக யாராலையும் அதில் ஜெயிக்க முடியல. ஸோ என்ன காரணமாக இருக்கும்? அண்ட் சினிமாவில் இருக்கிறது ஒன்றே போதுமா அரசியலுக்கு வரத்துக்கு? அது கிடையாதுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து சிவாஜி சார் வந்து மிகப்பெரிய நடிகர், சைன் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி டிஆர் சார், பாக்கியராஜ் சார் யாருமே சைன் பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கேப்டனுக்கு அப்புறம் யாருமே சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்றவங்க சைன் ஆக முடியாது. அதுதான் நான் சொல்லிட்டேன். அது குவாலிட்டி இருக்குங்க. நீங்கள் வந்து சினிமாவில் 300 பேரை அடிக்கலாங்க, நிஜத்தில் 300 பேரை அடிக்க முடியுமா? அது முடியாது. நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அந்த இன்ஃபேக்ட் வந்து நம்ம கேப்டன் வந்து 8.33% ஓட்டு வாங்கினாருன்னா அவரை வந்து நிறைய செஞ்சுருக்கிறார். அதனால தான் அந்த ஓட்டு வாங்க முடிஞ்சுது. இப்போ அவர் வந்து உடல்நிலை நல்லா இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் தான் சிஎம். இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு நல்ல ஒரு காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துருப்பார் அவர். ஏன்னா மக்களுக்கு செய்யணும்னு நினச்சவர். பட் அவர் வந்து இந்த தப்பாக மீடியா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணதுனால மக்களும் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் இனிமேல் வரக்கூடிய நடிகர்கள் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்றவங்க நிச்சயமாக சைன் பண்ணவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினி சாரே வந்து ஜகா வாங்கிட்டாரே. ஏன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்த ரஜினி சாரே வந்து கடைசி நேரத்தில் இப்போ ஏஜ் ஃபேக்டர் இருக்குது அவருக்கு. அபோவ் 70க்கு மேலே ஆகிப்போச்சு. ப்ளஸ் அவருடைய ஹெல்த் இஷ்யூ ஆகிப்போச்சு. அது அவரே வந்து ஜெனூனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கமல் சார் வந்து வந்தார், நான் டிவி எல்லாம் போட்டு பேட்டரி லைட்டை போட்டு உடைச்சாரு. வாரிசு அரசியலே இருக்கக்கூடாது, நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்னு இப்படி கையை கட்டினார். என்னாச்சு? இன்னைக்கு போய் அங்கே போய் தான் நின்றுட்டுருக்கிறாரு. அதுவும் முன்வாசல் வழியாமல் பின்வாசல் வழியாக ஒரு எம்பி சீட்டுக்காக போய் நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் மாதிரி ஆயிட்டாரு. புரியுதுங்களா? அப்போது அந்த பெரிய நடிகர்களுக்கே அந்த நிலைமை வரும்போது நீங்கள் சினிமாவில் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 24 கிராப்ஸையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறவர் கமல் சார். இப்போ நானாவது இருக்கிறேன்னா நான் சினிமாவில் வந்து 88 90க்கு அப்புறம் 91க்கு அப்புறம் படிக்கலை.
நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது தான் நான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன, 180 டிகிரினா என்ன, ஆங்கிள்னா என்ன, அப்போ நம்ம படித்தது தான் இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்குது. இப்போ ஃபர்தராக உள்ள சினிமா விஷயங்கள் நம்ம படிக்கலை. பட் கமல் சார் டே பை டே வந்து சினிமாவை கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? 24 கிராஃப்ட்ஸையும் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் சினிமாவில் வேணால் ஜாம்பவானாக இருக்கலாம், அரசியலில் நீங்கள் சினிமாவில் 100க்கு 100, அரசியலில் நீங்கள் 0 தான். ஒரு எம்பி சீட்டுக்காக பின்வாசல் வழியாக போய் நின்றுக்கிட்டு மேல் சபை எம்பியை கொடுங்கன்னு போட்டு தலைமை கழக பேச்சாளர் மாதிரி நீங்கள் 40 தொகுதியிலும் போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அதனால் இனிமேல் வந்து சினிமாலலாம் வந்து யாருமே அரசியலுக்கு வந்து சைன் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது நீங்கள் கூட கேட்கலாம், சார் ஆந்திராவில் பவன் வந்துட்டாரா சார், அப்படி இப்போ விஜய் சார் வருவாரா சார்? ஆனால் ஆமாம், அதெல்லாம் கேட்க வரேன். ஏன்னா 2026ஆம் ஆண்டு வரப்போகிற தேர்தலை மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகுது. ஏன்னா விஜய் வந்திருக்காரு, ஸோ யூத்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. விஷால் இப்போ கொஞ்ச நாளாக போங்க நீங்கள் ஆர்கே நகரில் வந்து 10 பேர் ஃபில்லப் பண்ணி போடணும், அந்த 10 பேர்லேயே 2 பேர் இல்லை அவருக்கு. ஓகே, இப்போ நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா நான் 3 தடவை எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணேன். எம்எல்ஏ தொகுதியில் நின்னேன் நான். அது எம்எல்ஏ தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு 10 பேர் கையெழுத்து போடணும். அவன் ஆதார் கார்டோட கொடுத்து, எந்த ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்து, அவன் வந்து ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து 10 பேர் சைன் பண்ணணும். அந்த 10 பேரே இவருக்கு இல்லையா ஆர்கே நகரில்? ஆனால் நிறைய இடங்களில் கேப்டனை பற்றி பேசுறது, கேப்டன் மாதிரியே சாப்பாடு போடுறது, கொஞ்சம் அவரோட வழியை இவர் ஃபாலோ பண்ணுற ஃபீல் இருக்கே உங்களுக்கு? யார்? விஷால் சொல்கிறேன். விஷால் சாரோட விஜய் சார் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. விஷால் சார் வந்து இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ பேட்டி கொடுத்துருந்தாரு. பட் விஜய் சார் தான் கேப்டனை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அது செய்கிறது நல்லது தானே. இப்போது கேப்டனால் ஒரு விஷயம் நடக்குது, உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வருது. இப்போ வந்து தம்பி கேபிஒய் பாலாவாகட்டும், பாலாலாம் வந்து உதவி செய்கிறாரு. அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், ஒரு ராஜவர்மன் ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ அந்த உதவி செய்கிற எண்ணம் அப்படிங்கிறது வருது இல்லை, கேப்டன் மூலமாக தானே வருது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து விஜய் சார் வந்து அன்னைக்கு கேப்டன் டெத்துக்கு வந்துட்டு போயிட்டு தான் அடுத்து தூத்துக்குடிக்கு போகிறாரு. தூத்துக்குடி வெள்ளத்தில் போய் நிறைய வந்து செய்கிறாரு. அதுக்கு அப்போ முன்னோடி வந்து கேப்டன் தானே. ஸோ வந்து உதவி செய்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியும்லாம் கணக்கு கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய குவாலிட்டி இருக்குது. ஒரு அரசியல் தலைவருங்கிறதுல வந்து குவாலிட்டி இருக்குது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா விஜய் சார்கிட்ட வந்து அந்த குவாலிட்டி மைனஸ் தான். இன்றைக்கி வந்து கேப்டன் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்தால் கூட, கன்னியாகுமரியில் அந்த புதுக்கடன் ஒரு ஏரியாவில், அந்த கன்னியாகுமரி கேரளா பார்டரில் ஒரு ஏரியாவிலேருந்து ஒருத்தன் வந்தால் கூட அவனை பேரை சொல்லி கூப்பிடுவார். அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுவார். இப்போ லட்சக்கணக்கான பேர் அவர் ரசிகர் இருக்காருன்னா அவரோட பேரும் அவருக்கு வந்து அத்துப்படி. வந்தான்னா தோளில் கையை போடுவார், உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுவார், நின்று ஃபோட்டோ எடுப்பார். நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டம். விஜய் சார் அவ்வளோ பேரை சொல்லி கூப்பிட்றதே கஷ்டம். புரியுதுங்களா? குவாலிட்டி ஆஃப் அந்த லீடருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நீங்கள் சினிமாவில் நடித்தா மட்டுமே நம்ம வந்து சிஎம் ஆக முடியுங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் கேப்டன். இனிமேல் ஒரு சினிமா நடிகர் அரசியல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சைன் பண்ணவே முடியாது. இந்த விஜயகாந்த் சார் வந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியும். ஐயோ, நீங்க வேற. கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல எதிர்க்கட்சி தலைவருங்க யாராலங்க முடியும்? அவர் உடல்நிலை மட்டும் இன்னைக்கு நல்லா இருந்தது தான் இன்னைக்கு சிஎம்ங்க. அவர் உயிரோடு இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல நேரம், அம்மையார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் அவர்களும் உயிரோட இல்லை. 2 பேரும் உயிரோட இருந்ததுன்னா நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. அதெல்லாம் டைமு. அதனால் வந்து விஜய் சார் வந்து ஃபஸ்ட் ஓட்டஸ்ட்டாக தான் டார்கெட் பண்ணுவார். 3% வருதா, 4% வருதா, 2% வருதா, 5% வருதா. பட் இவர் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். திரு சீமான் அவருடைய ஓட்டை பிரிப்பார், திரு அண்ணாமலையனுடைய ஓட்டை பிரிப்பார், திமுகவில் இருக்கிற ஓட்டை பிரிப்பார். திமுகவில் உள்ள ஓட்டை எப்படி பிரிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். அப்பா அம்மா ஓட்டு போடும்போது பசங்களை சொல்லுவார், டேய் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்பா சொல்லுவார். இப்போ வந்து விஜய் நின்னார்னா அந்த ஓட்டு விஜய் சாருக்கு தான் போகும், திமுக மைனஸ் ஆகும். அதே மாதிரி சீமானனுக்கு மைனஸ் ஆகும், அண்ணாமலையனுக்கு மைனஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த ஓட்டு ப்ரெஸ் ஓட்டர்ஸ் அவர் டார்கெட் வந்து 3%, 4%, 5%. பட் இந்த 5%, 4% வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. வாய்ப்பு கிடையாது. 20, 25, 35, 30க்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பேக்கேஜாக வச்சுருக்கிறது திமுக, அண்ணா திமுக தான் வச்சுருக்கிறாங்க.
ஸோ இவங்களை மீறி வரணுங்கிறது கஷ்டமான விஷயம். நீங்கள் விஜயகாந்த் மேலே இருந்த ஈர்ப்புனால அரசியலுக்கு வந்தீங்களா, இல்லை அவர் இல்லைனாலும் அரசியலுக்கு வந்திருப்பீங்களா? இல்லை அவர் அரசியலுக்கு வந்ததுனால தான் நம்ம வந்தோம், இல்லைன்னா நம்ம வந்திருக்க மாட்டோம். அது உண்மையிலே வந்து கேப்டனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நான் சினிமா நடிகரை விட தாண்டி நம்ம வெளியில் போனாலே வந்து விஜயகாந்த் ஆள் போகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அது வந்து இன்றைக்கி வந்து எல்லா லீடருமே வந்து என்கிட்ட பார்த்து நின்று பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து கேப்டன் தான். இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்துட்டு அந்த டெத் அன்னைக்கு வரும்போதெல்லாம் 3 பேரை பார்த்து இப்போ போகும்போது அந்த லாஸ்ட்டாக மலர் வளையம் வச்சுட்டு போகும்போது திரு சுதீஷ் அவர்கள், திரு எக்ஸ் எம்எல்ஏ விருகம்பாக்கம் பார்த்தசாரதி எம்எல்ஏ 3வது எனக்கு தான் கையை கொடுத்தாரு. அப்போ கூட நான் அவர் கையை பிடிச்சி அழுதேன். சிஎம் கையை பிடிச்சி அழும்போது நாங்கள்லாம் இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் தலைவரோடு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ நம்ம நினைக்கிறோம், பட் அந்த ஒரு நேம் வந்து எல்லா தலைவருமே நம்மளை வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க.